லீடர்ஸ் வணக்கம். ரமேஷ் பால்வின் கோட்ஸ் அச்சீவர். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபிஏ ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்னலாம் நாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிபிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அப்படின்னு முதல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாருக்கு டிபிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், நாம் டைப் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கான நேம் சரிதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் மாற்றி கொடுத்தா கூட அது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய டிபி ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதனால் லாஸ்ட் டிஜிட் மட்டும் மாத்திரம் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் மாற்றினா கூட அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நேம் காட்டுது. ஸோ இதுலேயும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு டிஜிட் மாற்றுறேன். ஸோ இன்னொரு டிஜிட் மாற்றினா கூட அதுலேயும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே மாற்றினா கூட பாருங்கள். ஸோ இங்கே மாற்றினாலும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒரு டிஜிட் மாற்றி கொடுத்தா கூட ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க. எந்த டிஜிட்டை நீங்கள் மாற்றினா கூட அதில் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டிஜிட் மாற்றினா கூட இந்த 10027 தவிர மீது எந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஜிட் மாற்றினா கூட அதில் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் அப்கிரேட் ஆகிருக்குதா இல்லை வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை இந்த அக்கௌண்ட் ஹோல்டரு இந்த பால்வின் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டிபிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சரியான அக்கௌண்ட் நம்பரை போட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த ராங் டிரான்சாக்ஷனை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இந்தியாவில் இருக்கிறாங்களா, அப்படி இல்லைனா அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நம்மளால் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நாம் டிபிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த நேம் ஹோல்டர் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னால 100% நம்மளால் டிபிஏ கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது செக் அவைலபிள் டிஜிட்டல் பாயிண்ட். உங்கள் கிட்ட எவ்வளோ டிஜிட்டல் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ 100 டிபி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிபி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ 100 டிபி இருக்குது அப்படின்னா 50 டிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 டிபி கரெக்டாக நாம் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நேம் மேட்சிங் ஆர் நாட். நான் சொன்னது தான், அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் செக் பேலன்ஸ் டிஜிட்டல் பாயிண்ட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 100 டிபி நீங்கள் அவைலபிள் டிபி அப்படின்னா அதில் 50 டிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 50 டிபி உங்கள் வேலெட்டில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் ராங் டிரான்சாக்ஷன் நடக்கிறத கண்டிப்பாக தடுக்க முடியும். ஏன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளால் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தவறான டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்திருக்குது. 30 டிபி, 50 டிபி, 100 டிபி. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2500 டிபி ராங் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது. அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எங்கே இருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்களா இல்லை அதர் கண்ட்ரீஸா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே உங்களால் டிபி வந்து நம்ம தப்பான ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தடுக்கலாம். 2500 டிபி அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரண ஒரு அமௌண்ட்டு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,87,500 ரூபாயை தப்பான ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ சாதாரண ஒரு டிபி தானே அப்படிங்கிற நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது.
ஸோ ஒரு டிபி அப்படிங்கிறது இந்திய மதிப்பின்படி பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் டிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த 5-6 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா ராங் டிபி ட்ரான்ஸ்ஃபரை நம்மளால் தடுக்க முடியும். தேங்க்யூ.